நீங்க நெறைய வகையான டேட்டூஸ் வந்துட்டு வாழ்க்கையில பார்த்திருப்பீங்க. நானும் பார்த்திருக்கேன். நான் மறக்க முடியாத ஒரு டேட்டூ ஒண்ணு இருக்கு. என்னுடைய நண்பர் கையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்துட்டு மலேசியாவோட கொடிய வந்து டேட்டூ குத்திருப்பாரு. இத தடவ பார்க்கும்போது நாங்க எல்லாருமே அவர வந்து பெடச்சிருக்கோம். "என்ன நெனச்சுக்கிட்டு போய் நீ மலேசியா கொடிய வந்து டேட்டூ குத்துன? நீ சொல்லு பார்ப்போம்" அப்படின்னு சொல்லும்போது என் நண்பர் சொன்னாரு, "எனக்கு வந்து ஒரு தேச பக்தியில போயிட்டு நான் அந்த டேட்டூ குத்துனேன்" அப்படின்னு சொல்லி. ஸோ அவர வெடச்ச நாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு எங்களோட அறியாமைய உணர்ந்தோம். எஸ்பெஷலி நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன் உங்ககிட்ட. பந்துலாட்டு பிடிக்குது அப்படின்றதுக்காக, மான்செஸ்டர் யுனைட்டடோட, செல்சியோட, லிவர்பூலோட இந்த லோகோலாம் எடுத்து வந்துட்டு டேட்டூ குத்திருக்கிறவங்கள நம்ம பார்த்திருப்போம். எங்கேயோ இருக்கிற பிரேசில் நாட்டோட, அர்ஜென்டினா நாட்டோட அந்த கொடியெல்லாம் எடுத்துட்டு வந்து நான் டேட்டூ குத்துறது வந்துட்டு எனக்கு ஒரு பங்கவான விஷயம்னு நெனைக்கிற நம்ம மக்கள் மத்தியில இங்கே பொறந்து, இதே நாட்டுல வளர்ந்து, இந்த நாட்டினுடைய கொடிய ஒருத்தன் வந்து டேட்டூ குத்தியிருக்கான். அத பார்த்து நான் வந்து கேலி செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப வருந்தினேன். மத்த நாடுகள்லாம் நம்மளோட ரொம்ப பெட்டர் ஆயிட்டாங்களா? இப்ப பிரேசில், அர்ஜென்டினால நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஊழல், பிரச்சனை, அங்க இருக்கிற கரப்ஷன், அங்க இருக்கிற மக்களுடைய ஏழ்மை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறுத்துருவீங்க. அப்படி இருந்தும், அந்த நாட்டுல ஃபுட்பால் பெட்டரா இருக்கு அப்படின்ற ஒரே ஒரு சின்ன ஒரு ஐடியா, ஒரு விஷயம் நம்ம கையில மாட்டிக்கிருக்குன்னு சொன்னா, அதையே ரசிக்கக்கூடிய நாம்ப, இந்த நாட்டுல நெறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு நடக்கலாம். நம்மளுக்கு வந்துட்டு இன்னொருத்தர பிடிக்காம இருக்கலாம். இல்ல இங்க வந்துட்டு கரப்ஷன் இருக்கு. அது குற்றம், இது குற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம என்னதான் காரணங்கள் வச்சாலும், ஏதாச்சும் ஒரு விஷயமாவது உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு இந்த நாட்டுல இன்னும் மிச்சம் இருக்கும் அப்படின்றத நீங்க உணரணும். இந்த நாட்டு மேல வந்துட்டு நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் பிடிக்காம இருக்கலாம். விருப்பம் இல்லாம இருக்கலாம். ஆனா அதெல்லாம் கடந்து நிக்கிறது தான் தேசப்பற்று அப்படின்றது. நம்ம இங்க இன்னும் விரும்புறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. ஜப்பானியர் ஒருத்தர் வந்துட்டு பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்களாம். "நீங்க யார ரொம்ப வந்துட்டு விரும்புறீங்க?" அப்படின்னு. அவரு சொல்றாராம், "நான் புத்தர தான் ரொம்ப விரும்புறேன். நான் வந்து ஒரு புத்திஸ்ட். அதனால புத்தர கும்பிடுறேன். அவர வந்து வழிபடுறேன்" அப்படின்றாங்க. ஒரு நாள் புத்தர் வந்து தன்னோட ராணுவத்த கொண்டு வந்து திடீர்னு உங்க நாட்டு மேல வந்து போர் தொடுக்க வந்தா, நீங்க ஜப்பான் பக்கம் இருப்பீங்களா? இல்ல புத்தர் பக்கம் போவீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, அவன் என்ன சொல்றான்னா, ஒரு செகண்ட் கூட யோசிக்காம, கண்டிப்பா என் நாட்டு பக்கம் தான் நான் இருப்பேன். என் நாட்ட எதிர்த்து என் கடவுளே வந்தா கூட, நான் அவர மேல வந்து போர் தொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அசைக்க முடியாம இருக்கணும் நம்மளுடைய தேசப்பற்று. நம்ம நாட்டுல இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் நெறைய பேர் வந்துட்டு இன்னைக்கு சோசியல் மீடியாலயும் சரி, எங்க பார்த்தாலுமே சரி, நம்ம கேலி பேச்சுக்கள், கிண்டல்ல வந்து இந்த முக்கியமான இந்த தேசப்பற்ற வந்து மறந்துகிட்டே வரோம். நம்மளுக்கு இந்த நாட்ட வெடைக்கிறதே வந்துட்டு ஒரு ஃபன்னுன்னு நெனைக்கிறோம். அதெல்லாம் கடந்து நீங்க யோசிச்சு பார்க்கணும். பிகாஸ் நம்ம இங்க பொறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த நாட்டுல இன்னும் நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் முன்னுக்கு கொண்டு வந்து ஹைலைட் பண்ணணும். இங்க இருக்கிறவங்க எல்லாமே வேற வேற இனத்துல உள்ளவங்க. அதனால எல்லாமே வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு என்னதான் நம்ம பேசினாலும், போர்டிங் பாஸ எடுத்துட்டு இந்த நாட்ட விட்டு கடந்து வேற நாட்டுல காலு வச்சா நம்ம அத்தன பேருமே மலேசியர்கள் தான். என்ன லாங்குவேஜ் பேசுறீங்க? யார வழிபடுறீங்க? என்ன ஸ்கின் டோன்ல இருந்தாலும், நம்ம மலேசியர்கள்ன்றது தான் அடையாளம் நம்மளுக்கு. சோ அந்த நாட்டுக்கு சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லி 64வது வருஷமா நம்ம வந்துட்டு செலிப்ரேட் பண்ண போறோம். அதுல நாமளும் ஏதாச்சும் ஒரு இந்த உணர்வ வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கே நம்ம குடுத்துக்கணும்னு நெனைக்கிறேன். ஒரு சின்ன கொடியாவது நம்ம எங்கேயாச்சும் பறக்க விடுவோம். இல்லன்னா சோசியல் மீடியால வந்து நல்ல நல்ல சுதந்திர தின நினைவுகள வந்துட்டு பகிர்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி, எல்லாருக்கும் ஸ்லாமட் ஹரி மர்டேக்கா சொல்லி நான் விடைபெறுகிறேன்.